ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 15 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க முத்து வந்து அந்த அவரை பிஏவை வந்து விரட்டிட்டே போறாருல. அப்புறமா ஒரு இடத்துல நிப்பாட்டி அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. பேட்ரோல் வருவாங்களா அவங்க அந்த மாதிரி போலீஸ் வந்துடுறாங்க. அப்போ போலீஸ் வந்து என்னாச்சுன்னொடனே இந்த மாதிரி 2 தெருவுக்கு முன்னாடி ஒரு பாட்டியை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டானோடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கண்ட்ரோல் ரூமுக்கு நியூஸ் வந்துச்சுல. அது அப்போ இவன் தான் போலன்னு சொல்லி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சிட்டி அங்கே நின்று முத்துவை மட்டும் தடுத்துட்டு அவர் மட்டும் அவரை பிஏவை வந்து வண்டியில் ஏற்றுறத மட்டும் ஃபோட்டோ எடுத்துடுறாரு. எடுத்துட்டு ரோஹிணிக்கு வந்து அனுப்புறாரு. இந்த மாதிரி அவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மெசேஜ் பண்ணிடலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுருந்தாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மனோஜும் ரோஹிணியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் முத்து இந்த விஷயத்துல கொடுத்து வச்சவேன் தான். அவங்க ஒய்ஃப் நல்லா சமைக்கிறாங்களா. ஆனால் நேற்று நைட்டு டின்னர் கொஞ்சம் சொதப்பல் தானோடனே இப்போ ரோஹிணி என்ன சொன்னாங்கன்னா, அது நான் சமைச்சதுனோடனே, ஆனாலும் நீ செஞ்ச குருமா இன்னும் நாக்கிலே இருக்குதுன்னொடனே, அது குருமா இல்லை சாம்பார் ரொம்ப வலியாது சாப்பிட்டு போ அப்படின்னோடனே, மனோஜ் சாப்பிட்டு போன பிறகு ரோஹிணி வந்து அந்த பிக்சர் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகி அப்புறமா சாப்பிட்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, இங்க விஜயா வந்து வீட்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வேற வந்துடுறாங்க. ஒருத்தவங்க வந்து பூ கேட்க வராங்க. அப்போ மீனா இல்லைன்னொடனே அவங்க நம்பர் கேட்குறாங்க. அப்புறமா என்ன நீங்க இப்படி திமிரா தான் பேசுவீங்க. ஏன்னா பூ கட்டி கட்டி இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களேன்னொடனே, என்னது இது பூ கட்டிக்கு வாங்கின வீடா? இது எங்க அப்பா காசுல வாங்கின வீடுடின்னு சொல்லிட்டு விஜயா சண்டைக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. இப்போ மீனா வந்தோடனே நில்லுடி. என்ன நீ உனக்காக வரவங்கிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கானோடனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அத்தை என் நம்பர் எப்படி உங்ககிட்ட இருக்கும்? இவங்க ரோஹிணி நம்பர், ஸ்ருதி நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கும். நான் வேணா ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு போறேன். நீங்க வந்து அத பார்த்து இது பண்ணிக்கோங்கன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்ல சும்மா இருக்கேன் தானே, எல்லாரும் ஆளாளுக்கு என்னைய ஒண்ணொண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் நாளையிலேருந்து ரோஹிணியோட பார்லருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சொல்லும்போது, ரோஹிணி சொல்றாங்க, ஐயோ ஆன்ட்டி அங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு. அப்ப நான் மனோஜோட இதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோனே, இப்ப ரோஹிணி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? நீங்க தான் நல்லா பரதநாட்டியம் ஆடுவீங்கல்ல, பேசாம ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி வந்து என் வீட வந்து நான் வாடகைக்கு கொடுக்குறேன். நீ வந்து மாசம் வாடகை மட்டும் தந்துருன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ விஜயா போய் அந்த பரதநாட்டிய காஸ்டியூம்லாம் போடுறதுக்கு ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. என்னாச்சு? ஏன் அம்மா எல்லாரையும் வர சொன்னீங்கன்னு ஒவ்வொருத்தரா வந்து வந்து கேட்குறாங்க. மீனாவும் ரோஹிணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அத்தை வந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி வேற சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த சலங்கை கட்டிட்டு அந்த சத்தம் மட்டும் கேட்குது. எல்லாரும் ரூமையே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு என்னாச்சுன்னொன்னே, இன்னைக்கு யாருமே வரல கிளாஸ்க்கு அப்படின்னோடனே, அடுத்த நாள் வந்து முத்து, மீனா போய் அந்த குரு குடுப்பாங்கல்ல, அந்த மாரி தட்டெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு, நாங்க டான்ஸுக்கு வந்திருக்கோன்னோனே, விஜய் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. நாங்க எப்படி ஆடுறோம்ன்னு பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறமா விஜயாவும், மீனாவும் டான்ஸ் ஆடுறாங்க. இத முத்து வந்து வீடியோ எடுக்குறாரு. அப்புறமா ஒரு ஸ்டெப் வைக்கும்போது விஜயாக்கு வந்து கழுத்து பக்கத்துல சுளுக்கிக்குது. ஐயோ! எப்படியாச்சும் எடுத்து விடுங்கடா, எடுத்து விடுங்கடான்னு சொல்லி கத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்